நான் எப்ப தென்காசி போனாலுமே அங்க இருக்கிற பார்டர் கடையில தான் பரோட்டா சாப்பிடுவேன். ஆனா அங்க அதிகமா கூட்டமா இருக்கிறதுனால ஆப்போசிட்ல இருக்கிற பிலால் கடையில நீங்க சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இங்க வந்திருந்தேன். இங்கேயுமே பரோட்டா 10 ரூபா தானா. கரெக்டா நான் உள்ள போறப்பதான் சுட சுட சிக்கன் குருமா ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. டேபிள பிடிச்சு உட்கார்ந்து அண்ணா 2 பரோட்டா ஒரு குழம்பு கலக்கி பிச்சை போட்ட கோழி உண்ணு அப்படினோன 2 நிமிஷம் பா சுட சுட எல்லாத்தையும் போட்டு கொடுத்துற அப்படின்னு சொல்லிட்டு பரோட்டாவை போட்டு எடுத்துட்டு சூட்டோட சூடாவே அந்த பரோட்டாவை போட்டு நல்லா அடிச்சிட்டு நெக்ஸ்ட் பிச்சு போட்ட கோழிக்காக மசாலா கோழியை பிச்சு போட்டு அதுக்கு மேல ஆனியன் எண்ணெய் மசாலா பவுடர்லாம் போட்டு அதையும் கொஞ்ச நேரம் கல்லுல நல்லா வாட்டி வதக்கி எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் நான் கேட்ட குழம்பு கலக்கிக்காக முட்டையை உடைச்சு ஊத்தி அதுல சிக்கன் குழம்பு போட்டு அதையும் ரெடி பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் எடுத்து வந்து நம்ம டேபிள்ல கொடுத்தாங்க. தென்காசியோட ஸ்பெஷலே இதுதான். ஒரு பரோட்டாக்கு 3 வகையா குருமா கொடுப்பாங்க. நார்மல் குருமா, கார குருமா, ஸ்பெஷல் குருமானு அந்த 3 குருமாவையும் குழப்பி எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம் பாருங்க. பரோட்டா கூட செமையா இருக்குப்பா. இதுல ஹைலைட்டே அவங்க கொடுத்த அந்த பிச்சு போட்ட கோழி தான் சும்மா சுல்லுன்னு சூப்பரா இருந்துச்சு. ஃபைனலா நம்ம ஸ்டைல்ல பரோட்டாவை கொஞ்சம் எடுத்து அதை கலை கூட மிக்ஸ் பண்ணி எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம் பாருங்க. சூப்பரா இருந்துச்சு. குற்றாலத்துல குழியெல்லாம் போட்டு வந்து சாப்பிட்டா வேற லெவல்ல இருந்திருக்கும். நீங்களும் தென்காசில வந்தா பிலால் கடையில ஒரு வாட்டி சாப்பிட்டு பாருங்க.